வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவியை கண்டுபிடித்த மாணவனை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டியுள்ளார். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பாஜக, காங்கிரஸ், தாவேக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் சிலைக்கு மாலை அணிவித்தனர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், சாய் சரவணன்குமார், கல்யாண சுந்தரம், லட்சுமிகாந்தன், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தாவேக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அம்பேத்கர் அமைப்பினர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதனிடையே தாழ்த்தப்பட்டோருக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக அரசு செலவு செய்யவில்லை என கண்டித்து தலித் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வாயில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக நன்மை, இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கவும், மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் சுமங்கலி பெண்கள் தீபம் ஏற்றி வணங்கும் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 5வது ஆண்டாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், முருகன் ஆகிய சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோயிலில் இருந்து வீதி உலாவாக சென்று புதுச்சேரி கடற்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் 7 குழந்தைகளை சப்த கன்னிகளாக பாவித்து பாத பூஜை செய்து 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து தீபம் ஏற்றி அவர்களுக்கு ஆராதனை செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சிவாச்சாரியர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சுமங்கலி பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து பஞ்சபூதங்களை வணங்குகின்றனர். இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவியை கண்டுபிடித்த மாணவனை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டியுள்ளார். இளைய தலைமுறையின் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேட்டலிஸ்ட் இனோவேஷன் அமைப்பின் தலைவரும் அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவருமான சாத்விக் கார்த்திகேயன் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளார். இந்த மாணவர் இன்று தனது கண்டுபிடிப்புகளுடன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி செயல் விளக்கம் அளித்து வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரியில் வசந்தன் கோவின் 142வது கிளை திறக்கப்பட்டுள்ளது. வசந்தன் கோவின் 142வது கிளை புதுச்சேரியில் இன்று திறக்கப்பட்டது. வசந்தன் கோ வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள், மொபைல், லேப்டாப் உள்ளிட்டவைகளை சலுகைகள், தள்ளுபடிகள் மற்றும் தரத்துடன் விற்பனை செய்யும் நிறுவனமாக உள்ளது. இதன் முதல் கிளை சென்னையில் 1978 மறைந்த தொழிலதிபரும் எம்பியும் ஆன வசந்தகுமாரால் ஆரம்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இதன் கிளை காந்தி வீதியில் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளியூர் மக்களின் அதிகரிப்பை தொடர்ந்து புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிரில் மிக பிரம்மாண்டமாக ஒரு கிளையை வசந்தன் கோ நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. இது வசந்தன் கோவின் 142வது கிளையாகும். இங்கு 5 மாடிகளில் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் மலைப்போல் குவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் 5 மாடிக்கும் சென்று வர லிப்ட் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. 142வது புதிய கிளை திறப்பு விழா
நேற்று 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மேனேஜிங் பார்ட்னர் வினோத்குமார் அவரது திருக்கரங்களால் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், பிஜேபி அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயலட்சுமி, கோவிந்தராஜ், சுசைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பிரம்மாண்டமான 5 மாடி கொண்ட ஷோரூமில் உபயோகப் பொருட்களான அனைத்து பிராண்டுகளின் ஸ்மார்ட் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், வாட்டர் ஹீட்டர், ஏசி, ஏர் கூலர், இன்ஸ்டன்ட் ஸ்டவ், மிக்சி, கட்டில், மெத்தை, நாற்காலி போன்ற பர்னிச்சர்கள் மற்றும் மொபைல், லேப்டாப் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இப்பொருட்கள் அனைத்தும் தரமான, நியாயமான விலையில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. திறப்பு விழா சலுகையாக 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் பல பரிசுகளும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட் மார்க்கெட் உட்புற பகுதியில் உள்ள காய்கறி, பழம் விற்கும் பகுதியில் மார்க்கெட் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது. திறந்தவெளி பகுதியாய் இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டியிருந்ததால் தலையில் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது. பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி, கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்து கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை சந்தித்து மனு அளித்தார். இம்மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த 3 முக்கிய கோரிக்கைகள்: மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வின் போது தொகுதி திமுக அவை தலைவர் எழிலன், தொகுதி செயலாளர் சவரிராஜன், பாபு, பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தீபம் பார்த்துவிட்டு திரும்பும் போது சாலை விபத்தில் காயமடைந்த வீராம்பட்டினத்தை சேர்ந்தவர்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தை சேர்ந்த 20 பேர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி திரும்பும் வழியில் அவர்கள் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ் ரவி, கோபி, பன்னீர், ஏழுமலை, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தை ஒட்டி ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினம் ஊசுடு தொகுதி பாஜக சார்பாக மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. டிசம்பர் 6ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன் குமார் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொண்டமாநத்தம், கரசூர், துத்திப்பட்டு ஆகிய பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டரின் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் தற்போது ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் 5 இடங்களில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் முயற்சியில் அரசிடம் நிதி பெற்று நிறுவப்பட்டு வருகிறது. தற்போது முதற்கட்டமாக கரசூர் பகுதியில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக படிக்கட்டு இல்லாமல் இயங்கி வந்த
கரசூர் அம்பேத்கர் சிலைக்கு இரும்பு படிக்கட்டுகள் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக பிரமுகர்கள் ஏழுமலை, ஜெகன், அஜித், சிலம்பரசன், மணிமாறன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அனுஷ்டிக்கப்பட்டது. மதகடிப்பட்டில் உள்ள ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி அலுவலகத்தில் நடந்த நினைவு தின நிகழ்ச்சிக்கு ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தொகுதி துணைத் தலைவர் விஜி, அருள்மணி, மகளிர் அணி நிர்வாகிகள் ராஜகாந்தி, கலியுகராணி, மஞ்சு, தேவி மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நல்லூர், களித்தீர்த்தால் குப்பம், TPG நகர், திருபுவனை பெரியபேட், திருபுவனை மேம்பாலம், 4 முனை சந்திப்பு, பஸ் நிறுத்தம் ஆகிய இடங்களில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள், நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினார். தொடர்ந்து திருவண்டார் கோயில் இந்திய உணவு கிடங்கு வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பத்தில் சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி பிஸ்கெட் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் ரூரபல் அசோசியேஷன் தொண்டு நிறுவனத்தில் இன்று சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி பிஸ்கெட் பயிற்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னையை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். ரூரபல் அசோசியேஷன் நிர்வாகி திருமதி சித்ரா ஜெயராஜன் அவர்கள் பயிற்சி அளித்தார். பயிற்சியின் நிறைவாக ஜெயராஜ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அரியூர், புதுச்சேரி இந்திய கல்வி அமைச்சகம் மற்றும் AICTE ஸ்மார்ட் இந்தியன் ஹேக்கத்தான் சாஃப்ட்வேர் பதிப்பின் கிராண்ட் ஃபினாலே நடத்தும் ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு 2025 டிசம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. மாணவர்கள், அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், தொழில்துறை மற்றும் சமூக அமைப்புகள் வழங்கும் உண்மை சவால்களுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்க செயல்படுத்தும் இந்தியாவின் மிகப்பெரிய புதுமை இயக்கங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஒரே கல்லூரியை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் கொண்ட குறைந்தது ஒருவராவது பெண் மாணவர் கட்டாயம். இந்தியா முழுவதும் உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொள்வதால் நமது கலாச்சார பகிர்வு இப்போட்டிகளின் மூலம் வலுவடைகிறது. ஏறத்தாழ 20 குழுக்கள், 120 மாணவ மாணவிகள் மற்றும் 20 பேராசிரியர் பெருமக்கள் இப்போட்டியில் பங்கு கொள்கின்றனர். அனைவருக்கும் தேவையான உபகரணங்கள், தடையில்லா இன்டர்நெட் வசதி, உணவு வசதி, தங்கும் வசதி மற்றும் யோகா வசதி நமது பொறியியல் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வாசலில் கட்டி வைத்துள்ள கால்நடைகளை பிடித்து சென்று அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து தனியார் பால் உற்பத்தியாளர் நல சங்கம் போராட்டம் அறிவித்துள்ளது. வீட்டு வாசலில் கட்டி வைத்த கன்றுக்குட்டிகளை பிடித்து சென்று அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து புதுச்சேரி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலசங்கம் போராட்டத்தினை அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தனியார் பால் சங்க உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலசங்கம் தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் உறுப்பினர்களும் பால் உற்பத்தியாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கன்றுக்குட்டிகள் மற்றும் கால்நடைகளை பிடித்து அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து வரும் 10ஆம் தேதி புதன்கிழமை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பால் உற்பத்தி விவசாயிகளை நசுக்கும் இச்செயலை கண்டிக்கிறோம் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அவர் கூறுகையில், மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக சார்பில் நகர மாவட்ட செயலாளர் அன்பழகன், கழக நிர்வாகி சிவாலய இளங்கோவன், தொகுதி கழக செயலாளர் டாக்டர் கணேஷ், முன்னாள் தமிழக ஓய்வு பெற்ற டிஎஸ்பி, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரத்னவேல் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். நெல்லித்தோப்பு தொகுதி சாரம் மார்க்கெட் சந்திப்பில் காலையில் வெண்பொங்கலும் மற்றும் மதியம் முரளிராஜ் ஏற்பாட்டில் பெரியார் நகரில் சைவ பிரியாணியும் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி கிருஷ்ணசாமி, துணை செயலாளர் RGM சண்முகம், கழக அவைத் தலைவர் சங்கர், மண்ணாங்கட்டி, ஆரோக்கியராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் தேசிய வாய் சுகாதார திட்டம், புகையிலை இல்லா இளைஞர் நலன் பிரச்சாரம் 3.0 சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம், நேஷனல் ஓரல் ஹெல்த் புரோகிராம், தேசிய வாய் சுகாதார திட்டம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் புகையிலை இல்லா இளைஞர் நலன் பிரச்சாரம் 3.0 சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த இந்த சிறப்பு விழிப்புணர்வு வகுப்பில் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக போதைப் பொருள் விழிப்புணர்வு சம்பந்தமாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஓவிய போட்டி நடைபெற்றது. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஓவியங்கள் வரைந்தனர். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் உட்பட போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. காலாப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பல் மருத்துவர் டாக்டர் வினோதினி, டாக்டர் ரித்து, சுகாதார ஆய்வாளர் மதிவாணன், டென்டல் உதவியாளர் உமா சங்கரி, களப்பணியாளர் ஆனந்தன் உட்பட பல்வேறு தலைப்புகளில் பாடம் நடத்தினர். டாக்டர் ரித்து பல் பாதுகாப்பு குறித்து சிறப்பு விழிப்புணர்வு வகுப்பை நடத்தினார். மாணவ மாணவிகள் உடன் கலந்துரையாடல் மற்றும் அவர்களது சந்தேகங்கள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்ததுடன் டாக்டர்கள் தங்களது பணிக்கால அனுபவத்தையும் எடுத்துரைத்தனர். கல்லூரி முதன்மை செயல்பாட்டு அதிகாரி ஸ்ரீராம் சுப்பிரமணியன் மற்றும் மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் சிறப்பு வகுப்பை நடத்திய டாக்டர் குழுவினர் அனைவருக்கும் கல்லூரி சார்பாக நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,040 ரூபாய். 1 சவரன் தங்கம் 96,320 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 1,990 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவியை கண்டுபிடித்த மாணவனை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.